உலகத்தை அனுபவிக்கிறது சரியா தப்பான்னு கேட்கிற காலம் அல்ல. வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. உலகம் தான் வேணும். உலகத்தின் பின்ன போவானால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு உலகம் எங்க கொண்டு நிப்பாட்டும்? பண்ணிக்கு பின்னாடி கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? மேன்மையா இருக்க வேண்டிய நம்மளை, உயர ஸ்தானத்துல போக வேண்டிய நம்மளை கொண்டு போய் பாதாளத்துல நிறுத்திடும், அசுத்தத்துல கொண்டு போய் நிறுத்திடும், திரும்பி கூட பார்க்க முடியாத எல்லைக்குள்ள கொண்டு தள்ளிடும், திரும்ப வரலாம் நினைச்சா கூட வர முடியாத பாவத்துக்குள்ள தள்ளி விட்டுரும். நீங்க இடம் கொடுக்கிற சின்ன சின்ன பாவங்கள், நீங்க இடம் கொடுக்கிற சின்ன சின்ன காரியங்கள், நீங்க விட்டு கொடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை தாறுமாறாக்கும். சாதாரண மொபைல் தானே, சாதாரண லேப்டாப் தானே, சாதாரண இன்டர்நெட் தானே, கொஞ்ச நேரம் தானே கேம், கொஞ்ச நேரம் தானே ரீல்ஸ், கொஞ்ச நேரம் பழகுறேன், கொஞ்ச நேரம் பேசுறேன், கொஞ்ச நேரம் பழகுறேன், இப்படியே போயிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் ஸ்கூல்ல ஒரு முகமா இருப்போம், வீட்டில் ஒரு முகமா இருப்போம், வீட்டில் நல்ல பிள்ளை போல வேஷம் போட்டுருவோம், ஸ்கூல்ல பயங்கரமா இருப்போம். ஏன்னா அங்க நடக்கிறது வீட்டுக்கு தெரியாது, அங்க என்ன பண்றோம் வீட்டுக்கு தெரியாது, அவங்களோட அவங்கள ஜாலியா இருப்போம், உலகத்தை அனுபவிக்க பிரயாசப்படுவோம். நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே நல்லவங்களா நமக்கு அட்வைஸ் பண்ணுவது இல்லை. உலகத்தை குறித்து பாவத்தை குறித்து கற்றுக் கொடுப்பார்கள். அவங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்றானோ அதை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அவங்க எதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதை உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். நீங்க சும்மாவே இருந்தாலும் அவன் உன்னை பார்க்கறான், இவன் உன்னை பார்க்கறான், அதை பார் இதை பார், சும்மாவே இருந்தாலும் உலகம் தூண்டிட்டே இருக்கும். இது எங்க கொண்டு நிறுத்தும் தெரியுமா? பன்றி மேய்க்கிற இடத்துல போய் நிறுத்திரும். உலகத்தை அனுபவித்த ஒருவனும் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. உலகத்தை வெறுத்த அநேகர் சரித்திரங்களையே புரட்டி போட்டார்கள். உலகத்தை வெறுத்த அநேகர் சரித்திரத்தையே மாற்றினார்கள்.